சாயந்தரம் பூக்குழிக்கு வந்து இப்போவே வந்து கட்டையெல்லாம் இருக்குல்லங்க. இது என்ன கட்டை அப்படின்னு தெரில. நிறைய கட்டை வேப்பங்கட்டை நிறைய கட்டை இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் வேப்பங்கட்டை தானுங்க. இதை பாருங்க. ஆமாம்மா, இதுக்கு எல்லாமே பூக்குழி இறங்குறதுக்கு வந்து எல்லாம் வேப்பங்கட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க. தெரியுதா? அப்படியா? வெல்கம் டு எங்க ஊரு மக்கள். அடுத்து பாருங்க, ரோஸ் மில்க் சொல்லியிருந்தோம். அதுல பாருங்க அண்ணாரு பாருங்க ஸ்மைலி போட்டு கொடுத்துருக்காரு. மாப்பிள்ளை நீச்சல் தெரியலனா ஒத்துக்கலாம். இவன் ஆத்து ஓரத்திலேயே இருந்துகிட்டு நீச்சல் தெரியலைங்க பைபிளுக்கு. இப்ப நம்ம பார்க்க போற இந்த ஊஞ்சலூர் பூக்குழிங்க தமிழ்நாட்டிலேயே 2வது பெரிய பூக்குழிங்களாமா. வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனலுங்க. மக்கள் தம்ப்ளைன் டைட்டில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஆமாங்க, இன்னைக்கு எங்கே போகிறோம் அப்படின்னா அவசரமாக கிளம்பி போயிட்டு இருக்கிறேன். கௌதம் ஊர் இருக்கலங்க, அவங்க ஊர் மாரிமங்கல், ஊஞ்சலூர் மாரிமங்கல்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டே இருந்திருப்பேன். அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வீடியோ கூட கொடைக்கானல் போகிறதா சொல்லிட்டு போயிட்டு கொடைக்கானல் போகாமல் பழனி போயிட்டு திடீர் பிளானாக வந்து மொட்டை அடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே காலையில் இப்போ வந்து மணி வந்து ஒரு 11 மணி ஆக போகுது. அழகு போட போகிறாங்க, ஒரு 1/4 மணி நேரத்தில் அழகு போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை ஃபோன் பண்ணியா அவசரமாக கிளம்பணும். போய் அதுக்குள்ளே போயிட்டு அப்படின்னா எடுத்துடலாம், இல்லைனாலும் அவங்க சுற்றி வருவாங்க, எடுத்துடலாம் மக்கள். இப்போ அழகு போட்டு சாயந்தரம் பூக்குழிங்க, பூக்குழி இறங்குவாங்களா, அது செம்மையாக இருக்கும். நாளைக்கு வந்து பொங்கல். எனக்கு ஜெயத்திலாம் சட்டை இருக்கலங்க, அந்த ஊருக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் கௌதம் வந்து எனக்கு சேர்த்து செட் ட்ரெஸ் அடிப்பாங்க தெரியுங்க, சட்டை. அந்த சட்டை எனக்கு அடிச்சிருக்காங்க. நம்மளால வேட்டி மட்டும் எடுத்துடாம போல சட்டை அங்கே இருக்குது அப்படின்னா ரெட்டைக்கன்னு சொல்லி கிளம்பியாச்சு மக்கள். சரி, ஓகே, வாங்க போகலாம். சரி, வாங்க போகலாம். வாங்க போட்டுட்டு இந்த ரூம் எந்த ரூம் கேட்குறீங்களா? அந்த ரூமில் வந்து நம்ம எடிட்டருக்கு பார்த்த ரூம். அவ்வளோ இந்த மந்தோட நம்ம காலி பண்ணிடுவோம். சரி, வாங்க போகலாம். போயிட்டே இருக்கிறவங்க இன்னொரு 5-6 கிலோமீட்டருக்கு போகணும். என்னமோ சொல்ல நினைச்ச மக்கள், அதுக்குள்ளே மறந்துட்டேன். என்னமோ நினச்சேனே உங்களுக்கு சொல்லணும்னு. எதனால் வந்து எடிட்டர் ரூமுக்கு இப்போ எதுக்காக அந்த ரூமுக்கு எதுக்கு வந்தேன் அப்படின்னா, வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்காக அங்கே வந்திருந்தேனுங்க. அங்கே ஏன்னா நம்மள அங்கே நெட் கனெக்ஷன் வாங்கி வச்சிருக்குதல்ல. வீடியோ இன்னைக்கு எந்த வீடியோ எடிட் பண்ண அப்படின்னா ஒரு பள்ளி ஓனம் இல்லைங்க, அந்த வீடியோ வீட்டில் எடிட் பண்ணிட்டேன். இங்கே வந்து அப்லோட் பண்ணுற கேப்பில் வந்து டம்ப்ளைன் ரெடி பண்ணிட்டு அப்லோடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு டம்ப்ளைன் டைட்டில் எல்லாமே கொடுத்துட்டு அந்த வேலையாக இருந்தேன். அது கரெக்டாக முடிக்க, அதனால தான் லேட் ஆகி போச்சு. அப்படின்னா நேரமாகவே போயிருக்கலாம். அதனால தான் எடிட்டர் ரூமுக்கு வந்துட்டுங்க கிளம்பி போயிட்டு இருக்கிறேன். இந்த மத்தோட எடிட்டர் ரூம் காலி பண்ணிடலாம்ங்க, சிஸ்டத்தை கொண்டு வீட்டை கொண்டே போட்டுடலாம். சரி, ஓகே மக்கள், சரி வாங்க அங்கே போகலாம். ரயில்வே கேட் வேறு போட்டாங்க அப்படின்னா போய் நிற்கணும். நானும் வேகமாக தான் போயிட்டுருக்கேன். போகலாம் வாங்க. சரி மக்கள், கௌதம்கிட்ட பேசிட்டேன். மாப்பிள்ளை அந்த அன்னைக்கு இந்த மஞ்சுமல் பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு போய் நொங்கு போட்டேன் தெரியுங்களா, அந்த ஆத்தாங்கரை நான் கூட சொன்னேன்லப்பா, அது அங்கே தான் தீட்டு எடுப்பாங்கன்னு சொன்னாலும் அங்கே வர சொல்லிட்டான். நேராக அங்கே வந்துடுறா, வெடி எடுத்துட்றா அப்படின்ட்டான். பயங்கரமாக இருக்குதுங்க. பரவாயில்ல, சரி வாங்க போகலாம் வாங்க. பாருங்க மக்கள், இந்த இப்போ நம்ம போயிட்டுருக்க எல்லாமே வந்து அக்ரகாரம். அன்றைக்கி இது எல்லாமே வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். தீர்த்தெல்லாம் எடுத்துக்கிட்டலாம். இந்த குழந்தையெல்லாம் பாருங்கள், எல்லாம் மாலை போட்டுக்கிட்டு தீர்த்து எடுத்துக்கிட்டு பாருங்க. அதுக்குள்ளே தான் கௌதமுடைய ஊரெலாம் வந்து அதுக்குள்ளே தான் இருக்குது. தேரில் இங்கே கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா அதை பாருங்க மக்கள், இங்கே தேர் இருக்குதா, உள்ளதான் வந்து கோவில். இதோ பாருங்க மக்கள், இங்கே தான் கோவில் முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கோவில். சாயந்தரம் பூக்குழிக்கு வந்து இப்போவே வந்து கட்டையெல்லாம் இருக்குல்லங்க. இது என்ன கட்டை அப்படின்னு தெரில. நிறைய கட்டை வேப்பங்கட்டை நிறைய கட்டை இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் வேப்பங்கட்டை தானுங்க. இதோ பாருங்க. ஆமாம்மா, இதுக்கு எல்லாமே பூக்குழி இறங்குறதுக்கு வந்து எல்லாம் வேப்பங்கட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க. தெரியுதா? எல்லாம் போட்டு எரிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து கட்டைன்னு சொல்ல மாட்டாங்க சாமி. இதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பேர் வந்து கரும்பு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு வைங்களேன். இந்த இடத்துல நிற்கவே முடியலைங்க, பயங்கரமான அனலாக இருக்குது. எல்லாம் எடுத்து போட்டு இது பண்ணிருக்காங்க பாருங்க, நெருப்பு மூட்டிகிட்டு இருக்காங்க பாருங்க. அதான் பாருங்க, உள்ளே தான் கோவில். இப்போ நம்ம மாப்பிள்ளை எங்கே வர சொன்னேன் அப்படின்னா நேராக போனோம் அப்படின்னா ஆத்துமேடுங்க, அங்கே தான் வர சொல்லியிருக்காப்புல. சரி வாங்க போகலாம் வாங்க. பிள்ளையார்கள் சுற்றி போயிருக்காங்க. சரியான டைமிங் மக்கள், கணக்காக எடுத்துட்டோம். இங்கே என்னன்னா அங்கே வந்து பிள்ளையார் கோயிலுங்க. அதான் பாருங்க, தெரியுதுங்களா? பிள்ளையார் இருக்காரு பார்த்தீங்களா, ஜூம் பண்ணிட்டா அதான் இருக்காரு பாருங்க. ஆத்தங்கரை பிள்ளையாரை சுற்றி எல்லாம் போயிட்டு இருக்காங்க கோயிலுக்கு. நேராக எடுத்துக்கிட்டு அங்கே போவாங்கன்னு நினைக்கிறேன், கோயிலுக்கு, மாரியம்மன் கோயிலுக்கு.
அவ்வளோ எங்கே கீழே கணக்கா அவங்க எல்லாம் நடந்து வந்துட்டு இருக்காங்க. முன்னாடி இருக்கேன். டே அளவு குத்துறதை எடுத்தா அது ஏதாவது இதாகிருண்டா கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்து. அப்படியா? இங்கே எங்கே கிராஸ் பண்ணி வர முடியாது மாப்பிள்ள, எல்லாம் பாலத்தில் ஃபுல்லாக வந்துட்டு இருக்காங்க. மக்கள்ஸ் பார்த்தீங்களா, இவ்வளோ தானுங்க அளவு குத்துற. இவ்வளோ தானுங்க இல்லை, இது எனக்கு பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருந்துச்சு. நம்ம வரதுக்குள்ளே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் இருந்தால் வந்து ஜம்முன்னு எடுத்துட்டோம். பக்காவாக இருந்துச்சு. கரெக்டாக வரும்போது தீர்த்த கூட எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறம் இங்கே வந்து 2-3 பேருக்கு அளவு குத்துறதெல்லாம் பார்த்தோம். அப்படியே பாருங்கள் மக்கள்ஸ், இதுதான் காவேரியார். அன்றைக்கே காமிச்சிருப்பேன். சூப்பரான ஒரு ஏரியாங்க கௌதம்பூர். சும்மா கட்டல் மாதிரி காட்சி அளிக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு அளவு குத்திட்டு எல்லாருமே வந்து கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு எல்லாம் ஒன்றா உட்காருவாங்களாமா. அங்கே பூஜை அந்த மாதிரிலாம் நடக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பார்க்கலாம். சரி, நம்மளால் மேலே இருக்கிற வாங்க போல வாங்க. பயங்கரமாக இருந்துச்சு. நம்மளாலே கூட கொஞ்சம் டவுட் இருக்குது. அந்த வேல் குத்துறாங்கல்ல வாயில், அது எவ்வளோ நீளம்? நீளம் தெரியல. என்ன எவ்வளோ? அண்ணன் தான் வேலை குத்துறவர். அவரா? மக்கள் சார் இங்கேயே இருக்காருங்க. கணக்கா நம்மளுக்கு வேல் குத்துறவரே இருக்காரு. ஆனால் அந்த வாயில் குத்துற மாதிரி அது எவ்வளோ நீளம்? 16 அடி. 16 அடி. பின்னாடி குத்துற பேர் கத்தியா? கத்தி. ஓ சரி, அதுதான். அது எப்படி குத்துவாங்க? ஒருத்தருக்கு தான் குத்துவாங்க. ஒருத்தர் இப்போ 24 வரையும் போடலாம். 24 கத்தி வரைக்கும் போடலாம். ஓகே ஓகே. அவங்களால தாங்குற அளவுக்கு. ஓ சரி. போதுன்னு சொல்ல வரையும் குத்தலாம். போதுன்னு சொன்னால் விட்டுருலாம். சரி சரி. நீங்கள் நீங்கள் இதே தான் நம்ம தொழிலே அளவு குத்துறது தான். எல்லா ஊருக்கும் போவீங்களா? எல்லா ஊருக்கும். உங்கள் சொந்த ஊர்னா? சொந்த ஊர் கொடுமுடிங்க. கொடுமுடிங்களா? ஓகே ஓகே ஓகே. இந்த மாதிரி எல்லா ஊர் ஃபங்க்ஷனும் போவீங்க? எல்லா ஊருக்கும். ஓ சரி சரி. எத்தனை வருஷமா தொழில் இருக்கிறீங்க? நாங்கள் 9 வயசுல நம்ம பண்ணிட்டு இருக்கிறோங்க. அப்படிங்களா? இந்த வேலு இந்த கத்தி எல்லாமே உங்களுக்கு தான் சொந்தமாக அடிச்சு வச்சிருவீங்க? ஒரு டைம் யூஸ் பண்ண வாட்டி யூஸ் பண்ணுவீங்களா? இல்லை அதை க்ளீன் பண்ணிடுவோம். க்ளீன் பண்ணிடுவீங்க. இப்போ உங்களுக்கு குத்தி கழட்டி முடிச்சிட்டுனா ஒன்று டெட்டாயில் ஊற்றி பண்ணி தேங்காய் போட்டு நீட்டாக படிக்கல வச்சிருவீங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஃபங்க்ஷனுக்கு எடுத்துக்கிறேன். அடுத்த ஃபங்க்ஷன். ஓ சரிண்ணா. ஓகேண்ணா. உங்கள் பேருண்ணா? என் பேர் செல்வம்ங்க. செல்வம். என் தம்பிங்க அசோக்குங்க. அப்படிங்களா? கேட்டுங்க. சரி. நம்ம கொடுமுடி தாங்க. யூடியூப் சேனல் தானே? ஆமாம், யூடியூப் சேனல் தானே. ஓகேண்ணா ஓகேண்ணா. நம்ம கொடுமுடிங்க. சரிங்க. கொடுமுடி வடக்கு தெருக்கு புதுமாரியம் கோயில் பின்புறம். நம்மகிட்ட அனைத்து விதமான அழகு இருக்கு. சரிங்க. ஏரோப்ளைன் அழகு, நடந்து வர்றது, அனைத்து காவடியும் இருக்கு. நம்ம கான்டாக்ட் பண்ணுற மாதிரி தான் நம்பர் அனுப்பி சொல்லணுமா? அப்படியே சொல்ல இருக்கு. இதோ பாருங்க மக்கள், இந்த கத்தி தான் வந்து பின்னாடி முதுகுல குத்துறதுண்ணா. ஓகே ஓகே ஓகே. சூப்பர்ண்ணா. சொல்லுங்கண்ணா, கான்டாக்ட் நம்பர் அப்படியே சொல்லிடுங்க. 944 20 477 25. இதுவும் கான்டாக்ட் நம்பர். இன்னொரு நம்பர் சொல்கிறேன். 96 555 34 386. ஓகே. இந்த நம்பருக்கு கால் பண்ணால் எங்கே வேணாலும் போவீங்களா? எல்லா பக்கம் அனைத்து இதுவும் எல்லா பக்கம் போகலாம். சரிண்ணா. ஓகேங்கண்ணா. ஓகேண்ணா. சூப்பர்ண்ணா. ஓகே ஓகே.
தலை நேரம் வேணும். குடிக்கிறதுக்கு தான் நேரம் வைக்கிறீங்க. குடிச்சாதான் வரும் செம்பு. கத்தாழை விளக்கெண்ணெய். ஓ, போட்டு ஊற விட்டு கத்தாழை விளக்கெண்ணையும். கத்தாழை விளக்கெண்ணையை துடுப்புல வெட்டி ஊற வச்சிருந்தோம்னா அதனுடைய பசங்களை வந்து அது இழுக்கிறதுக்கு சௌரியமா இருக்கு. ஃப்ரீயா வந்துட்டு போகும். ஃப்ரீயா இருக்கு. அதான் இல்லைன்னா டைட்டா இருக்கும். டைட்டா இருக்கு. அது வரதுனால ஈஸியா இருக்கும். கத்தாழையும் விளக்கெண்ணையும். அதனால விளக்கெண்ணையை போட்டு ஊற விட்டு அப்பப்போ அதை போட்டு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா போட்டு தேய்ச்சிருந்தோம்னா அது வேல் ஃப்ரீயா வந்து வேல் ஃப்ரீயா வரும். இல்லைன்னா டைட்டா இருக்கும். டைட்டா இருக்கு. அதான் ஓகே ஓகே. எதுக்காக இப்படி பண்றது? ஒரு வேண்டுதல். இதுக்கு பேர் என்ன? இது பேர் உருவளவு. ஓ, உருவளவு வேண்டுதல். ஓ ஓ, உருவி எடுக்கிறங்காட்டி உருவளவு. ஆமா, அது பேர் உருவளவு. வாயளவு. இது உருவளவு. ஓ, சரி. அன்னைக்கு கௌதம் எக்ஸாம் எழுத போனானல்லங்க, அதுல பாஸ் ஆகிட்டா அப்படின்னா மாப்பிள்ளையும் வந்து உருவளவு போடுவான். என்ன அதுக்கு பேரு உருவளவமாங்க. உருவி எடுத்தா உருவளவமா. கத்தாழையும் விளக்கெண்ணையும் ரெண்டு கலந்து வச்சு ஊற வச்சு அதை தேய்ச்சிட்டு அப்படின்னா அப்போதைக்கு தேய்ச்சி விட்டுறாங்க நல்லா நைஸா வர்றதுக்காக. அப்பா இவர் வருஷம் அளவு போட்டு டான்ஸ் ஆடுவாரு. பாருங்க நம்மளால அறிவண்டவள வருங்க. வரீங்களா? ஓகே டான்ஸ் போடுவாங்க. அடுத்து பாருங்க, எஃப்ஆர்சி நீர்மோர் பந்தல் ஜிடிஎஸ் டிஜிட்டல் போட்டோ சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீர்மோர் பானக்கம் கொடுக்குறாங்க. வாங்க போய் வாங்கி குடிப்போம். நல்லா இருக்குதாக்கா? நல்லா இருக்குதா? ஓகே. பாருங்க மக்கள், அனைவருக்கும் இலவசமாக நீர்மோர். வாங்க மக்கள், நீர்மோர் குடிக்கலாம். கோயில் ஃபங்க்ஷன் அப்படினாலே இந்த நீர்மோர் பானக்கம் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. எங்கள் ஏரியாவில் உங்கள் ஏரியாவில் இதுதானா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிக்கிட்டேன். தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த நீர்மோர் பானக்கம் தான் ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன், பட் தெரியல. மோருக்குள்ளே கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு கரைச்சி நல்லா நிறைய தண்ணி ஊற்றிடுவாங்க. அதனால தான் அதுக்கு பேர் வந்து நீர்மோர்னு சொல்லுவாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க யாராச்சும் இருந்தால் தெரிஞ்சுங்க அப்படிங்கிறக்காக தான் சொல்கிறேன். நல்லதா? ஓகே. ரவுண்ட் அடிச்சு கடைசியில் கோயில் பக்கத்துலேயே வந்தாச்சு. இங்கே பாருங்க, பூக்களி இதாகுதாலங்க, நம்மளை தீரஞ்சிட்டு இருந்து அது கட்டி வந்தாச்சு. கோயிலுக்கே வந்தாச்சு. நானும் உள்ளே இறங்கி பசங்களோட சின்ன ஒரு டான்ஸ் போட்டேன். ஜாலியாக இருந்துச்சுங்க. அக்கடி செடி
பண்ணிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அக்னி கரகம் அதெல்லாமே இங்கே இருக்குது. கோயில் உள்ள வந்து அலங்காரம் நடந்துட்டு இருக்க மாட்டிருக்கு, கோயில் பூட்டி இருக்கிறாங்க. எல்லாருமே அழகு இது பண்ணிட்டு வந்துட்டு கழட்டிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து நீங்கள் பார்த்ததெல்லாம் வந்து குறைவு தானுங்க, அழகு வந்து குறைவான அழகு தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து கழட்டிட்டாங்களாமா. அது ஒவ்வொரு ஊருன்னு வைங்களேன். இப்போ கௌதம் ஊர் இவங்கெல்லாம் வந்து இப்போ வந்து கழட்டினாங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 பட்டின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பப்போ வந்து அவங்க செட்டோட வந்து ஜம்முன்னெல்லாம் பழகெல்லாம் கழட்டிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பூக்குழிக்கு இப்போ தான் வந்து அதில் தெய்யெல்லாம் நெருப்பு மூட்டிகிட்டு இருக்கிறாங்க. சாயந்தரம் பூக்குழிங்க. இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா கௌதம் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். கௌதம் வீட்டுக்கு போயிட்டேன். அத்தை ஏதோ பொருளை தான் வேண்டாம் சொன்னாங்களாமா, அதனால் வீட்டுக்கு போயிட்டான். செம்மையா மளிகை கடைக்கு போயிருப்போம் போல். சரி வீட்டுக்கு வாடானே அதை கிளம்பிட்டேன். போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டை போட்டுங்க. அப்புறம் விலாக பூக்குழியிலேருந்து கண்டினியூ பண்ணலாம். இல்லைனா பார்க்கல ஏதாவது சாப்பிடுவோம், ஏதோ பண்ணுவோம். அப்படியே கண்டினியூ பண்ணலாம். A few moments later. மக்கள்ஸ், அடுத்து இப்போ நானும் கௌதம் 2 பேரும் வந்து திண்டுக்கல் ஐயாப்பட்டியிலேருந்து ராமுன்னு சொல்லிட்டு ஒரு பையன் வராப்புல. நம்ம மாப்பிள்ளை தான் பிக்கப் பண்ணுறதுக்காக போகிறோம். மணி 2:30 ஆகி போச்சு. இன்னும் சாப்பாடு ஓன் பண்ணிக்கிறேன் கௌதம். நான் வாயை விட்டு கேட்டுட்டேன் பசிக்கிறேன் அப்படின்னு. மாப்பிள்ளை மணி 12:30 நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறானுங்க. போய் நான் அந்த பையலை கூட்டன்ட்டு வந்து சாப்பிட்லாமுங்க. அங்கே ஏதாவது ஜூஸ் கீழே வாங்கிட்டு வர சொல்லுவோம். புயல் நீரெல்லாம் கௌதம் மாப்பிள்ளை வீட்டில் பச்சை வண்டியை பார்த்த உடனே நான் யூடியூப் பண்ணேன். அப்படியா? வெல்கம் டு எங்கள் ஊர். ஓகே அவளை போலாமா? ஓகே மாப்பிள்ள. மக்கள்ஸ் பாருங்க, மாப்பிள்ள RX சென்டர் வந்துருக்குறாப்புல. வண்டி உங்களுதா மாப்பிள்ள? வண்டி உங்களுதா? ஓகே 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 சரி ஓகேங்க. ஏதோ அந்த RX கொஞ்சம் பிரச்சனை போல், ஒர்க் ஷாப் தேடிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு கொண்டே விட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போய் சாப்பிடுவோம். சோறு ஓடு மாப்பிள்ள, பசிக்குது. ஜூஸா? அடுத்த இங்கே வந்துருக்குறா அப்படின்னா ஒர்க் ஷாப்புக்கு வந்துட்டோமுங்க. என்ன ஆகி போச்சு அப்படின்னா, மப்ளர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து என்ன ஆயிடுச்சு, கல்ண்டு உள்ளே போயிடுச்சு. அதனால் சரி வெளியே மொத்தத்தில் கல்டு வச்சு வெளியே வந்துருக்க மாட்டேங்குது. மாப்பிள்ளை நிமிட்டான் கல்லை வச்சு உள்ள தட்டி விட்டாப்புல உள்ளே போய் இதாகிடுச்சு. அப்புறம் மாதிரி அண்ணாரு கொடை வச்சு இழுத்துங்க, ஸ்க்ரூ கல்டு வச்சு அதை போட்டுட்டு சரி ஓகே ஸ்க்ரூவை போட்டுவிட்டு அப்படியே கிளம்புவோம். சின்ன வேலை தானுங்க அது, ஸ்க்ரூ தான் இப்படி இப்படின்னு இப்போ பண்ணி விட்டார். வேலை முடிஞ்சு. பணம் எவ்வளோன்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்ட்டாரு. பரவாயில்ல. இல்லை கௌதம் சிவாரிசாட் இருக்குதுங்க. நெக்ஸ்ட் சென்னை பேக்ஸுக்கு வந்துருக்காரு. என்ன பண்ணி கொடுத்துருக்காரு. வச்சு 50-100 ரூபா வாங்குறாங்க இருக்காங்க. கண்டிப்பாக சும்மா ஒன்றுமே இருக்காதுங்க. அதான் நமக்கு கொலைச்சில் நடந்தது பார்த்தீங்களா, நம்ம சயின்ஸ் பிளேட் மாற்றுறதுக்கே வந்து 900 ரூபா கேட்டு அதுக்கப்புறம் 700 கொடுத்துட்டு வந்தோம்ல, அந்த மாதிரி சம்பவம்லாம். ஆனால் இது சும்மா ஒரு ஸ்க்ரூ டைட் பண்ணது காசே வாங்கலைங்க. நெக்ஸ்ட் வந்து பப்ஸ் சாப்பிட்டுங்க, ஏதாவது ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லிட்டு பேக்கரிக்கு வந்திருக்கோம். வாங்க அப்படியே பார்க்கலாம். ஓகேங்க, அடுத்து பாருங்கள், நம்மளுக்கு எனக்குமே நம்ம ராம் மாப்பிள்ளைக்கு வந்து எக் பப்ஸு, நம்ம ஆள் வந்து வெஜ்ஜு. நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் நம்ம ஆள் வெஜ்ஜு. ஏமாப்பிள்ள பத்தியம் வெஜ்ஜாக இருக்கிற ஒரே வருஷத்தில் இந்த 16 நாள் இந்த 16 நாள் தான், இந்த 16 நாள் தான். சரி ஓகே சாப்பிடலாம்ல. 1000 பேத்துல ஒரு உத்தமரா சார். சுட சுட சுட.
ஒரு சில பக்கம் பப்ஸு ஒரு மாதிரி இருக்கும். ஒரு பசி ருசி அறியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பசியில் இருக்கிறவங்க அப்படி தோணுன்னு தெரியல. நல்லா இருக்குதாண்ணா. மக்களே அடுத்து பாருங்க பிரெட் சில்லிங்க. நான் இன்றைக்கி தான் மொதல் பிரெட் சில்லி சாப்பிட்றேன். மீன் மேக்கர் மாதிரி ஆமாம் வித்தியாசமாக இருக்குது. நம்மளுக்கு இதில் கையில் நிற்கலாங்க. பாருங்களேன் பன் இருக்குதுல்ல, பன் அப்படியே சில்லி மாவில் நினச்சி போடுவாங்க போல். சரி வாங்கிச்சா அந்த மாவுலேயே செஞ்சு பண்ணு செய்கிற மாவுலேயே அப்படியே உருண்டையா. ஓ அப்படியா, சரி ரைட்டு. என்னமோ ஒன்று வாங்கி சாப்பிட்டு பார்ப்போம். மீன் மேக்கர் இனிப்பாக இருந்த ஆ அருமையாக இருக்கும். ஏய் எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். எவ்வளோ பசி சாப்பிட்டு வந்தாலும் சாப்பிடலாம். அப்படியே நல்லா இருக்கு. இட்லி உப்புமா இட்லி சாப்பிட்டே இருக்க அந்த மாதிரி, அதை இனிப்பாக சாப்பிட்டே இருக்க அந்த மாதிரி இருக்குதுங்க. நல்லா மெதுன்னு மீன் மாவட்டம் மீன் பேக்கர் டேஸ்ட் அந்த மாதிரி இருக்குமா, அதே மாதிரி தான் இருக்குது. அடுத்து பாருங்க ரோஸ் மில்க் சொல்லியிருந்தோம். அதில் பாருங்க அண்ணாரு பாருங்க ஸ்மைலி போட்டு கொடுத்துருக்குறாரு. ஏய் மாப்பிள சேர்ஸ். என்ன தெரியல, என்ன எசன்ஸாக இருக்கும். ஆமாம் அலையவே மாட்டேங்குதுங்க, அப்படியே இருக்குது. சுகமாக இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது, ஜம்முன்னு இருக்குது. அதாவது கூலிங்காக இனிப்பு போட்டு எதை குடித்தாலுமே நல்லா தான் இருக்கும். ஆனால் அதே வந்து கொஞ்சம் கூலிங்கெலாம் குடிச்சிங்க நல்லா இருக்காது. கூலிங்காக குடித்தா எதை குடித்தாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கேன். தோக்காது. அதான் குடி கரைய மாட்டேங்குது. பாருங்க மாப்பிள்ளை வந்த உடனே எல்லாருமே ஒரே ஒரு காரங்களாமா, அம்மாயி மாப்பிள்ளை அதுக்கடுத்து அத்தை எல்லாம் சொந்தக்காரங்க. இவங்க எங்கள் சொந்தக்காரங்க இவங்க சொந்தக்காரங்க எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ரோட்டிக்கு வரணும், நீங்கள் வந்தீங்களா இன்னும் நேரம் வரணும். அதுக்கு அதை அடுத்த வீடு நீங்கள் எல்லா வீட்டையும் சொல்லுங்க, என் வீட்டை சொல்லாதீங்க. தமிழா வீடும் ராசாமணி சித்தி வீடும் நடுவில் என் வீடு, அந்த வீட்டை மட்டும் தெரியலங்கிறீங்க. அப்புறம் ஆமா என் வீட்டு தனியாக போனோம். அந்த டைல்ஸ் போட்ட அப்பா சாப்பாடு போடுறான்னு சொல்லி 5 மணிக்கு போடுறானுங்க சாப்பாடு வித்து போண்டா. மாப்பிள்ளைக்கு சாப்பிடலாங்களா? சாப்பிடுமா? ஓகே போண்டா நல்லா இருக்கு. சின்ன சைஸ் வெங்காயம் போண்டா. சின்ன சைஸ் வெங்காயம் போண்டா. பசி போயிடுச்சு மக்கள். மதியம் நல்ல பசியாக இருந்துச்சு. அப்புறம் என்ன ரோஸ் மில்க் இதெல்லாம் சாப்பிட முடியும், பசி போயிடுச்சு. பட் ஓகே சூப்பராக. அடுத்து பாருங்க அப்படியே நடந்து ஆத்தங்கரை பாருங்க இந்த பக்கம் இருக்குது. இது வந்து இந்த பக்கம் வந்து நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க. இது வந்து ராஜ வாய்க்கால் தானே. இது ராஜ வாய்க்கால் தானே. இந்த பக்கம் வந்து ராஜ வாய்க்காலுங்க, அந்த பக்கம் வந்து காவேரி ஆறு. தண்ணி பாருங்க ஜம்முன்னு இருக்குது பாருங்க. நம்ம மாப்பிள்ளை நம்மளை விட கண்டென்ட் வெறிகிறாட்டு இருக்குது. பயங்கரமான கண்டென்ட் எடுத்து கொடுக்குறாரு எனக்கு. பேக் கேமரா காட்டுற பாருங்க மக்கள், சூப்பராக இருக்குதுங்க. ஒரு அமேசான் நதி இந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கு. அனகோண்டா படம்லாம் எடுத்து எப்படி இருக்கும்? அனகோண்டா படத்துல அந்த வியூ மாதிரி இருக்கு பாருங்க. இருக்குதா இல்லையா? ஆமா அந்த மாதிரி தான் இருக்கு. கரெக்ட். அதாவது இந்த ஏரியாக்காரங்களுக்கு இப்போ கௌதமுக்கு மற்ற பசங்களுக்குலாம் நாங்கள் வேச பார்த்து சிரிப்பாக இருக்குது. ஏன்னா பார்த்து பழகி இருக்கு. இப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து புதுசாக பார்க்கும்போது வந்து பயங்கரமாக இருக்குது வைங்களேன். சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க மக்கள், தெரியுதா மாப்பிள்ள எப்படி மாப்பிள்ள இருக்குது எங்கள் ஏரியா காவேரி ஆறு? வேற லெவலாக இருக்குது. வேற லெவலில் இருக்குதா? நம்ம ஊர்லலாம் சின்ன இருக்கு, இதில் ஒரு 1/4 பங்கு கூட இருக்காது. நீங்கள் வந்து திண்டுக்கல் ஐயாப்பட்டி. திண்டுக்கல் ஐயாப்பட்டி. நம்ம ஊரில் வந்து சந்தனவர்த்தினி ஆறுன்னு இருக்கு. இதில் 1/4 பங்கு தான் இருக்கும். அதில் கம்மியாக தான் தண்ணி விடும். அதுக்கே நாங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவோம். இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் பொறாமையாக இருக்குது. திருச்சி சைடு போய் காவேரி ஆறு பார்த்தீங்கன்னா இதை விட 4 மடங்கு அகலமாக இருக்கும். பயங்கரமாக இருக்கும். பொறாமையாக இருக்குது. சரி ரைட்டு. இங்கே பாருங்க மக்கள், சாத்துக்காலிருந்து தீர்த்து எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு தடவை வந்துட்டு இருக்காங்க. காலையில் கொஞ்சம் பேர் பார்த்தேன், இப்போ கொஞ்சம் பேர் பார்க்குறோம். எனக்கே பார்க்கும்போது இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்போ நம்ம ராம் மாப்பிள்ளைகளை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க மக்கள். ஏன்னா நம்மளுக்கே இப்போ நான் தான் சொல்கிறேன், எனக்கு இந்த ஊருக்குமே 15 கிலோமீட்டர் தொலைவு. நானே ஆற்றுக்கு என்னைக்கே சொன்னால் தான் வருவேன். நம்மளுக்கே இதை பார்க்கும்போது அப்படியே எங்கள் அப்பா அப்படின்னு இருக்குது. இங்கே நாங்கள் பாருங்க மாப்பிள்ளை எப்படி இருக்குது பாருங்க, பயங்கரமாக இருக்குது. நம்மளுக்கே எப்படி இருக்குதுன்னா அப்போ அவருக்குலாம் எப்படி இருக்கும்? அங்கெல்லாம் ஆறே இல்லாத ஊர் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இதோ பாருங்க இந்த பரிசெல்லாம் அப்படியே தண்ணிக்காலே போட்டு வச்சுட்டாங்க. எப்படி இருக்குது பாருங்களேன். இது தாங்க பழைய பரிசல். சே பழைய ஆள நினைவுகள்லாம் எனக்கு நினைவு வருதுங்க.
அந்த அப்போ சின்ன வயசாக இருக்கும்போது பாலம்லாம் கிடையாதுங்க. இந்த பரிசலில் தான் இக்கரையிலேருந்து அக்கறைக்கே எங்கள் அப்பா ஓடி சொந்த போரா அக்கறையில் தான் இருப்பாங்க. இது இந்த பக்கம் இல்லை, நான் சொல்கிறது வந்து இதுக்கு முன்னாடி ரொம்ப தூரம் ஒரு 10-15 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் முளசி இறைமங்கலம் அப்போல்லாம் நிறைய ஊர் இருக்குது. அங்கெல்லாம் அப்படி தான் பயணம் பண்ணுவோம். வா ஆற்றுக்கால் இறங்கி வந்துட்டோமுங்க. குளிக்கலாம்னு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் ட்ரெஸ்ஸு வேறு மாற்றணும். சரி வேண்டாம் வாங்க மாப்பிள்ள, நான் கம்பல்சரி நான் ஒரு டைமில் குளிக்கணும். இந்த இந்த சம்பவத்தில் நம்ம செய்ய போகிற இந்த 2 நாள் சம்பவத்தில் ஒரு சம்பவம் இந்த ஆற்றுல குளிக்கிறதா இருக்கணும். ஓகே தண்ணி வந்து நீச்சல் அடிச்சுக்கலாம் மாப்பிள்ள. நீச்சல் அடிக்க தெரியாது, எனக்கு தெரியாது நீச்சல் நீச்சல் தெரியாதா? எனக்கு நீச்சல் தெரியாது. அப்போ கம்பெனி இவன் பாருங்க, மாப்பிள்ளை நீச்சல் தெரியலைன்னா ஒத்துக்கலாம். இவன் இந்த ஆற்று ஓரத்துலேயே இருந்துக்கிட்டு நீச்சல் தெரியலைங்க பைபிளுக்கு. ஊர்க்கால எல்லா பசங்களும் தெரியும். நம்மால் மட்டும் கற்றுக்கல, நம்பிக்கை தெரியல. வீட்டை விட்டு வெளியே போகிறது நல்ல பசங்க கெடுத்துருவானுங்க, கூட்டு போய் தள்ளி விட்டுருவாங்க. அந்த மாதிரி சொல்கிறேன், தண்ணியில் கூட்டு போய் தள்ளி விட்டுருவாங்க சொல்லி பெருசுக்கெல்லாம் பயம் கொடுத்து. ஆனால் இவனுங்க முகரக்கட்டையில் பார்த்தா அப்படி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சூப்பராக இருக்குதுங்க. அடா 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 எனக்கே எப்படி இருக்குன்னா மாப்பிள்ளைக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க மக்கள். செமையாக இருக்குதுங்க. அப்போ இந்த இயற்கைக்கு மீறி அழகு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைங்க. ஆனால் அழகுல தான் ஆபத்து இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்கணும். ஆபத்து இருக்கான்னு பெரும்பாரு காதல் தோல்வி ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கணுங்க, தனிமையை எதிர்பார்க்குறவங்க இதை வச்சு கொஞ்சம் டிப்ரெஷன்லாம் குறைச்சிக்கலாம். இங்கே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி இயற்கையோட மாப்பிள்ளை புதுசாக பார்க்குறதுக்கு அப்புறம் இருக்குங்க. ரெகுலராக இருந்தோம்னு வைங்க கழிச்சிடும். ஒரு 10 நாள் இருந்தோம்னா 16 நாள் அட நம்ம ஊர் தான் நம்மளுக்கு வேணும்னு ஓடிடுவோம். அக்கறைக்கு இக்கரை பச்சை, சாரி இக்கரைக்கு அக்கறை பச்சை. மக்கள் ஃபைனலி இங்கே பாருங்க. ஹாய் ப்ரோ, நம்மளால அறிய பாருங்க, வேட்டியை சட்டோட வந்துட்டாரு. சரி அது இங்கே பாருங்க மக்கள், பூக்குழிக்கு வந்து இது இருக்குது இல்லைங்க, வைக்கோல் இருக்குல்லங்க, அதை போட்டு இங்கே பாருங்க 10 பாருங்க எப்படி உங்களுடைய நகைகள், செல்போன்கள், குழந்தைகள் அனைத்தையும் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளும்படி பூக்குழி இறங்குற மாரியம்மன் பூக்குழி திருவிழாவை காண வரும் பக்தர்கள் அனைவரையும் கூப்பி வரவேற்கிறோம். பூக்குழி இருக்கும் நேரத்தில் கூட்டம் நெரிச்சலாக இருக்கும். அது சமயம் தங்களுடைய நகைகள், செல்போன்கள், மணிப்பரிசுகள் மற்றும் குழந்தைகள் அனைவரையும் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளும்படி காவல்துறை மூலம் அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஊஞ்சலூர் பூக்குழிங்க தமிழ்நாட்டிலேயே 2வது பெரிய பூக்குழிங்களாமா. தமிழ்நாட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இடையாருங்களாமா. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஊஞ்சலூர் மாரியம்மன் கோயில் பூக்குழி வந்து 2வது பெரிய பூக்குழிங்க. ரொம்ப நீளம். நீங்கள் மொத்த நீளம் அடி எத்தனை அடி கேட்டீங்க அப்படின்னா 60 அடிங்க. பயங்கரமாக இருக்க போது. சரி வாங்க பார்க்கலாமாங்க. சிறிது நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூக்குழி ஸ்டார்ட் ஆயிரும். பாருங்க அந்த பக்கம் வந்து பாலால் ஊற்றி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா. ஓடி வந்து அதில் நின்றுட்டு அப்படியே நடந்து உள்ளே போயிடுவாங்க. உள்ளே தான் சாமி இருக்குது. அங்கே பார்த்தீங்களா சப்பாரத்தில் சாமி இருக்குது பாருங்க, சரிதா? நல்ல கூட்டங்க.
எதுக்காக நான் அப்படி நெத்தியில் வைக்கிறது எதுக்காக அப்படி நெத்தியில் வைக்கிறீங்க அது வச்சா நல்லதா ஓ மக்கள் பயங்கரங்க பூக்கு இறங்கணுன்னே அதை எடுத்து வந்து நெத்தியில் வைக்கிறாங்க நான் அண்ணங்கிட்ட அந்த நெத்தியில் வைக்கிறதுக்கு என்னென்னு கேட்டேன் அந்த அண்ணன் வச்சு விட்டாரு அந்த கேப்பில் சாமி வேறு சப்பார் வருது நகர் அப்படின்னாங்களா அதில் வழி விட்டேன் அது ஏதோ நம்ம நல்லது போல மக்கள் டக்குன்னு எடுத்து வச்சு அப்படின்னா அந்த பூக்குள் இறங்குறாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல வீடியோ எடுத்தோம்ல வீடியோ எடுக்கிறக்கே முடியலைங்க அவ்வளோ சூடு அனலாக இருந்துச்சு ஃபோன்லாம் ஹீட் ஆகி போச்சு என்னால் ஒட்டம் அவ்வளோ அனலாயிருச்சு அப்போ இறங்குறவங்களோட நிலைமை யோசிச்சு பாருங்க என்ன ஹீட் இருக்குன்னு சொல்லிட்டு அதுலேயும் ஸ்டார்டிங்கில் இறங்குறவங்களுக்கு விட கடைசியாக இறங்குறாங்க பாருங்க இந்த ஒரு பாதிக்கு மேலே அதெல்லாம் வந்து ரொம்ப அனல் இதாகிருது குழி மாதிரி ஆயிடுது அதில் இறங்கி வரலாம் பெரிய விஷயங்க எனக்கே அதில் நின்று சூடாகி தாகம் எடுத்துச்சு அதான் நீர்மோர் வாங்கிட்டேன் செம்ம அடுத்து சாமி போகிறதுக்காக கோயிலுக்குள்ள வந்திருக்கிறோம் இங்கேயும் சரியான கூட்டங்க வாங்க எப்படியோ ஒன்று சாமி பார்த்துட்டு ஆயாவை பார்த்துட்டு தண்ணி விட்டுட்டு போனால் தான் மனசு அரைச்சி போகலாம் வாங்க போய் சாமி விடுவோம் ஓகே அப்பா செம்மங்க சரியான குப்பலுக்கு அமைஞ்சது சரியான கும்பலுங்க அதுக்கடுத்து இங்கே பாருங்க உள்ளே போய் சாமி விட்டு வர கேப்பில் எல்லாருமே வந்து அந்த பூக்குழியை வந்து இங்கே பாருங்க மூடிட்டாங்க மக்கள் அதுக்குள்ளே அவ்வளோதான் நீ அடுத்த வருஷம் தாங்க இதை ஓப்பன் பண்ணுவாங்க சூப்பருங்க இந்த வார மக்கள் சாமி சப்பா எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க மறுபடியும் பூக்குழி இறங்கணும் அத்தனை பேருமே வந்து சாமியோட சப்பாரத்தில் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடுறாங்க மக்களே இதை பாருங்க சாமி பின்னாடி வருதுங்க அதை பாருங்க மக்கள் மாரியம்மனும் வந்துருச்சு கையில் பாருங்க சாட்டையோடு இருக்குதுங்க ஜம்முன்னு அவ்வளோதானுங்க சிறப்பு அவுட்டு ரைட் ஏக்கராப்ல சரி ஓகேங்க ஜாலியாக சாப்பிட்டு அப்புறம் மீட் பண்ணுறேங்க